ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா விகோட்டா ஒயிட் வாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லுங்க. இது நம்ம ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு, ரூம்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து 18 mm திக்னஸ் இருந்தால் தான் பாலிஷ் எடுத்துக்கும். ஸ்லாப்போட திக்னஸ் 18 mm இருக்கணும். இது வந்து சிஎன்சி மிஷினுங்க, லைன் பாலிஷ் மிஷின்னுவாங்க. 9 ஹெட் உள்ள ஒரு மிஷின். இது டைமண்ட் பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். 100% நேச்சுரலான ஒரு கல்லுங்க. வாட்டர் கட்டிங், வாட்டர் பாலிஷ் பண்ணுறோம். இதோட பாலிஷ் பாருங்கள், அருமையாக இருக்குது. அதாவது கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி நம்ம கல்லுலேயே ஃபேஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதோட திக்னஸ் எக்ஸாக்டாக இருக்கும், 18 mm திக்னஸ். 4 சைடு வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுன்னு இருக்கேன். இதோட ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கோட பேஜ் இருக்குது, நேச்சுரல் கிரானைட்ஸ்ன்னு. ஃபேஸ்புக்கோட குரூப் இருக்குது, நேச்சுரல் கிரானைட்ஸ்ன்னு. அதில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதோட திக்னஸ்ஸு, சைட் ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே அருமையாக இருக்குங்க. இதோட மூவ்மெண்ட் பாருங்கள், அருமையாக இருக்குது. இது நம்ம ஃப்ளோரிங் போடும்போது நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் வெளிச்சம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒயிட் பேஸில் நம்ம கல் வந்து ஃப்ளோரிங் பண்ணலாம். நம்மளுக்கு லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கார், உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 100% நல்ல ஒரு குவாலிட்டிங்க. பாலிஷ் பொறுத்த வரைக்கும் 100% நல்ல ஒரு பாலிஷ். இதோட கிளாஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் ஹீட் பண்ணுறோம் 55 டிகிரி செல்சியஸில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக்ட்ரிஸில் வந்து வெயிலில் போடுவாங்க, வெயிலில் ட்ரை ஆகும். நம்ம ஃபேக்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிஷின் பாலிஷு, மிஷினில் தான் எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா யூடி கிரைன் மூலிமா ஒரு 4 ஸ்லாப் இந்த மாதிரி எடுப்போம். அதாவது ஃபேக்ட்ரிக்குள்ளாரே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் முடிஞ்சவொடனே கஸ்டமருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது பெல்ட் மூலிமா நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். இந்த யூடி கிரைனில் நம்ம பெல்ட் போட்டு பெல்ட் மூலிமா ஷிஃப்ட் பண்ணோம். ஒரு 10 ஸ்லாப்னு. இதோட குவாலிட்டி பாருங்கள், அருமையாக இருக்குது. இதோட கலர் பாருங்கள், நல்லா இருக்குது. இதோட பியூர் பிளாக் போடலாம், நம்ம கேலக்ஸி பிளாக் போடலாம். இதுக்கு பார்டரு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm ப்ளஸில் இருக்குங்க. அதாவது 75 ஸ்லாப் ஒரு லாட்டில் வருதுன்னா 75 ஸ்லாப்பும் வந்து ஒரே திக்னஸ். இது சைட் ட்ரெஸ்ஸிங் பாருங்கள், சைட் ட்ரெஸ்ஸிங் 4 சைட்ஸும் நம்ம சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்லாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு மேலே வருங்க. ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 3 அடிக்கு இல்லைனா 3.25 அடி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்லாப்பாக எடுத்துன்னு போயிட்டு அவங்க லாட்டாக போடுறாங்க. அதாவது கண்டினியூஷனாக பாலிஷ் ஆன ஸ்லாப்ஸை கண்டினியூஷனாக ஒரு லாட்டாக பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் மெஷர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லாப் எந்த மாதிரி மூவ்மெண்ட் வருதோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் மூவ்மெண்ட் வரும் ஒரு லாட்டில். எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் மாறாதுங்க. அது பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நீட்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரி, லோடிங் சரி, அன்லோடிங் சரி எல்லாமே ஃபேக்ட்ரி மூலிமா நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதா கூட நம்ம பண்ணித்தரோம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஷீட் கையில் கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.